கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 37வது வசனம். பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கோப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து. யாக்கோபினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற பெயரை மாற்றினார். இந்த யாக்கோபு தன்னுடைய தாய் மாமனாக இருக்கக்கூடிய லாபானிடத்தில் உயிருக்கு பயந்து, தன்னுடைய அண்ணன் தன்னை ஒருவேளை ஏதாவது செஞ்சிருவார்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து என்ன செய்கிறாரு, அவர் ஓடி வந்துடுறாரு. அவங்க அம்மா தான் அந்த ஐடியா கொடுக்குறாங்க. இங்கே இருந்தால் அவனுடைய அண்ணன் ஏசா வந்து உன்னை கொன்றுவான், அதனால் என்ன செய்ய, நீ ஓடி போய் என்னுடைய தாய் மாமன் இடத்துல என்னுடைய அண்ணங்கிட்ட நீ என்ன செய்ய இருன்னு சொல்லிடுறாங்க. யாக்கோபு அதே போல் எந்த ஒரு சொத்தும் இல்லாமல், எந்த ஒரு பொருளும் இல்லாமல், கோலும் கையுமாய் இந்த யோர்தானை நான் கடந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் கையில் ஒரு தடி மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே வனாந்திர பாதைகள், காடுகள் இருக்கிற பாதை, நிறைய காட்டு மிருகங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் அதை விரட்டுவதற்காக கையில் என்ன வச்சுருப்பாங்க, கோல் வச்சுருப்பாங்க. அதோடு வர்றாரு. வந்து தன்னுடைய தாய் மாமனாகிய இருக்கக்கூடிய லாபானிடத்தில் தங்கியிருக்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள், 2 மகள்கள். மூத்த மக பேர் என்னது, லேயாள். 2வது மக பேர் என்னது, ராகேல். இவருக்கு ராகேலை ரொம்ப பிடிக்குது, அதனால் அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க மாமாட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும், எத்தனை வருஷம் வேலை செய்யணும், 7 வருஷம் நீ வேலை செஞ்சினா உனக்கு என்னுடைய 2வது மகளை கட்டித்தரேன்றார். அதே போல் வேலை செய்கிறாரு. ஆனால் தாய் மாமன் இவரை ஏமாற்றுகிறார். என்ன செய்கிறாருன்னா மூத்த மகளை கட்டி கொடுத்துட்றாரு. அப்போ ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, மூத்த மகள் இருக்கும்போது 2வது மகளை கட்டி கொடுக்கறது எங்களுடைய வழக்கம் அல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ 2வது மகளையும் கட்டிக்கணுன்னா இன்னும் 7 வருஷம் நீ என்ன செய்யணும், வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. அதே போல் வேலை செய்து ராகேலையும் அவர் திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் தன்னுடைய தாய் மாமனுடைய இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பெருசாக ஒன்றும் சம்பளம் இல்லை. சாப்பாடு இருக்குது, தங்குறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் சம்பளம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போது தாய் மாமனுக்கும் இவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. வந்த உடனே இவர் நினைக்கிறார், ரைட், நம்ம இது வரைக்கும் இருந்தாச்சு, இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலான்னு சொல்லிவிட்டு தாய் மாமன்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு ஏதாவது சம்பளத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறார். அந்த டீல் பேசும்போது அவரும் சரின்றாரு. அப்போது உனக்கு எது சம்பளமாக வேணுமோ எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே இவர் சில குறியீடுகளை சொல்கிறார். அதாவது ஆடுகள் வந்து புள்ளியாவோ வரியாவோ இருந்துச்சுன்னா அது எனக்கு வரணும் அப்படின்னு சில குறியீடுகளை அவர் சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொன்ன உடனே அது மாதிரி பிறக்கிற ஆடுகள் ஃபுல்லாக யாக்கோபுக்கு சேருது, மீதி இருக்கிற ஆடுகள் லாபானுக்கு சேருது. அப்போ இந்த மாதிரி சேரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் தான் அவர் சம்பாதிக்கிறார். அந்த இடத்துல அவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சம்பாதிக்கிற நேரத்தில் தான் இந்த நம்ம வாசித்த வசனம், பின்பு யாக்கோபு பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் குப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, தான் உரித்த குப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த குப்புகளை பார்க்கும்போது, தண்ணி குடிக்க வரும்போது பார்க்கும்போது, இவர் எந்த மாதிரி ஆட்டுக்குட்டி வேணும்னு நினச்சாரோ அது மாதிரியான ஆட்டுக்குட்டிகளை அது என்ன செய்யுமா, பெற்றெடுக்குமா. அப்படி பெற்றெடுத்து அது ஃபுல்லாக யாருக்கு சொந்தம், யாக்கோபுக்கு சொந்தம். அப்போது வேதத்தை தேவன் உவமைகளாக அநேக இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார். இதில் ஒரு 3 மரத்தை குறித்து சொல்கிறாரு. ஒன்று புன்னை மரம், இன்னொன்று வாதுமை மரம், இன்னொன்று அர்மோன் மரம். ஓசியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 4:13.
ம் இதில் அந்த கர்வாலி மரத்தையும் அரச மரத்தையும் விட்டுட்டு வாசிங்க. ஆ வாசிங்க. ஆ ஆ ஆ ம் புன்னை மரங்களின் நிழல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. அது நல்லது. புன்னை மரம் நிழலுக்கு நல்லது. கர்வாலி என்றால் ஓக்ஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. புன்னை மரம் என்றால் பாப்புலர் அப்படின்னு வரும். அரச மரம் என்றால் ஏம்ஸ், ஏஇஎல்எம்எஸ், எம்ஸ் என்று சொல்லி வரும். நிழல் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 3வது வசனம். ம் ம் நிழல் என்பது தேவனுடைய சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது. நிழல் என்றால் என்ன? தேவனுடைய சமூகம், தேவனிடத்தில் வந்து உட்கார்றது, அதுதான். அப்போது புன்னை மரம் நிழலை அடையாளப்படுத்துது, நிழல் தேவ சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு நேரம் வேணாலும் உழைக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் வெளி வேலைகளை செய்யலாம், ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. எங்கே வேணால் சுற்றலாம், எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் ஒரு நாளைக்கு பயணம் செய்து உழைக்கலாம், எவ்வளோ வெயிட் வேணால் தூக்கி உழைக்கலாம், எவ்வளோ அறிவை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் தேவ சமூகத்தில் உட்காராமல் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நைட்டு மிஞ்சுறது டயர்டு மட்டும்தான், வேறு ஒன்றும் மிஞ்சாது. அந்த டயர்டு எப்படி இருக்கும்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் அதிகாலையில் உட்கார்கிற பழக்கம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு வேதனையே இல்லாத ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இது ஆண்டவர் யாக்கோபுக்கே சொல்லி கொடுத்தார். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 27வது வசனம். விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய். என்னவா? விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு ஆபிரகாம் எப்ப போறாரு? விடியற் காலத்தில் போறார். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆபிரகாம். அல்லேலூயா. அப்போ அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும். எந்திரிச்ச உடனே முதல் வேலை அதாக தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 63வது வசனம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டார். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணனா என்னங்க? யோகா பண்ணிக்கிட்டு இருந்தாரா? நிறைய பேருக்கு தியானம்னா யோகா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. அது கிடையாது. தியானம்னா அது இல்லை. தியானம் என்பது எந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் தியானம். அப்போ ஈசாக்கு தியானம் பண்ண போனார். எதை குறித்து தியானம் பண்ண போனாருங்க? கர்த்தரை குறித்து தியானம் பண்ண போனார். ஏன்னா அவருக்கு வேற எதையாவது குறித்து தியானம் பண்ணுறதுக்கு எந்த குறைவுமே கிடையாது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு யாரு? ஈசாக்கு.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றார். ஸோ அவருக்கு வேறு தேவை எதுவுமே கிடையாது. அவர் கர்த்தரை குறித்து தியானம் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாயங்காலத்திலே ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினவர் ஈசாக்கு. அல்லேலூயா. காலையிலே ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினவர் ஆபிரகாம். சாயங்காலம் ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தினவர் ஈசாக். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பிந்தி தனித்திருந்தான்னா எப்ப தனித்திருந்தார்? அவரு இரவு முழுவதும் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். அப்ப பிந்தி தனித்திருந்தான் என்று சொன்னால் முழு இரவு ஜெபத்தை யூதர்களுக்கு பழக்கப்படுத்தினவர் யாக்கோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ காலை, அதனால தான் யூதர்கள் பார்த்தீங்கன்னா 3 வேளை ஜெபிப்பாங்க: காலை, சாயங்காலம், இரவு. அல்லேலூயா. காலை, சாயங்காலம், இரவு, இந்த 3 நேரமும் ஜெபிக்கிற பழக்கம் யூதர்களுக்கு உண்டு. அதனால தான் தானியேலும் அப்படி ஜெபிச்சார். அல்லேலூயா. என்னாகமம் 17வது அதிகாரம் 8வது வசனம். சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. மோசேயுடைய கோல் எதை கொடுத்துச்சான்? துளிர் விட்டு வாதுமை பழங்களை கொடுத்தது. முதல்ல புன்னை மரம், அடுத்து வாதுமை மரம். உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 11வது வசனம். பாருங்க, பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்திற்கு போனேன். அப்போ இந்த வாசிச்ச 2 வசனத்திலையும், அதாவது வாதுமை மரம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பொமக்ரானட்ஸ்னு வரும். அதாவது மாதுளையினுடைய இன்னொரு வகை. அது நம்ம ஊரில் மாதுளை அப்படி சொல்கிறோம். அது மாதுளை குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு மரம். அது இந்த 2 வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா துளிர் விட்டு பூத்தது, வாதுமை, இந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். 2 வசனத்திலே வரும். வாதுமை மரத்தை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே செய்தியில் சொன்னேன், இலையுதிர் காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது முதலிலே துளிர் விட்டு வளரக்கூடியது இந்த வாதுமை மரங்கள். அப்போ தேவ சமூகத்தில் அமரதான் நம்முடைய வாழ்க்கை பூ பூக்க ஆரம்பிக்கும், காய் கனிகளை கொடுக்க ஆரம்பிப்போம். தேவ சமூகத்தில் உட்காராமல் நீங்கள் எவ்வளோ நேரம் வெளியே சுற்றினாலும் அதனுடைய ரிசல்ட்டு 100% இருக்காது. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ரிசல்ட்டு நிறைய பேர் என்னன்னா, உழைப்பே தெய்வம். ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கிறது, கடையில் எழுதி வைக்கிறது. உழைப்பவனுக்கு உயர்வில்லை, உயர்வுண்டு. உழைப்பவனுக்கு உயர்வுண்டு. உழைப்பு தான் தெய்வம்னு போகிறாங்க. உழைப்பு தெய்வம்னு எந்த வேதமும் சொல்லலை. கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அதாவது ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சுன்னா ஜனங்க என்ன பண்ணுறது, அது அப்படியே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் நிப்பாட்டுறது. அதனுடைய அர்த்தம் தான் உழைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, வேலை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார். சிலர் நெத்தி வேர்வை என்ன செய்வாங்க, மேன்மை பாராட்டுவாங்க. நான் எப்படி இந்த சொத்து சேர்த்தேன்னு தெரியுமா? நெத்தி வேர்வை நிலத்தில் பாடுபட்டு இந்த வீட்டை கட்டினேன். நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி. நீங்கள் பைபிளை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா வேர்வை எப்போ நிலத்தில் பட்டுச்சுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி சுகமாக வாழ்ந்தாங்க. அவங்க சுகமாக இருந்தால், சுகமாகவே இருந்துட்டா உடம்புல ஹெல்த் இஷ்யூ வந்துருன்றதுக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், நீங்கள் தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும்னு சொல்லி ஒரு வேலையை கொடுத்தார். அப்போ வேலை தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையாக என்ன செய்யணும், செய்யணும். அந்த வேலையை சபிக்கக்கூடாது. திங்கக்கிழமை காலையில் வந்து ஏன்டா அந்த திங்கக்கிழமை வருது, எதுக்கு தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது.
அந்த வேலையை நீங்கள் சபிக்கக்கூடாது. அது தேவன் உங்களுக்கென்று கொடுத்த ஆசீர்வாதம். ஆதாம் ஏவாளுக்கு எப்படி தோட்டத்தை பாதுகாக்கணும், அதை பண்படுத்தணும்னு சொன்னாரோ, அந்த வேலையை கொடுத்தாரோ, அந்த வேலை செஞ்சாதான் சாப்பாடுன்னு சொல்லல ஆண்டவர். நிறைய பேர் நினைக்கிறாங்க வேலையினால தான் நான் பிழைக்கிறேன். கிடையாது, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைக்க முடியும். வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். கொரோனா நேரத்தில் வேலையே இல்லை, உலகமே லாக்டவுனு. அப்போ எப்படி சாப்பிட்டீங்க? மாத சம்பளக்காரங்கள விட்டுருவோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ப்ரைவேட்டில் வேலை செஞ்சவங்க, அன்னைக்கு நீங்கள்லாம் எப்படி சாப்பிட்டீங்க? அன்னைக்கு தான் கறி ரேட்டெல்லாம் ஜாஸ்தி. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேட்டு இல்லை, விற்கலை, குறைஞ்சிருச்சு. சிக்கன் ரேட்லாம் அன்றைக்கி ஜாஸ்தி. ஆனால் ஜாஸ்தி கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம். அப்போது வேலையினால் பிழைக்கிறேன்னு சொல்கிறது தப்பு. நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் ஆண்டவர் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தினால தான் நீங்கள் பிழைக்க முடியும். ஏனென்றால் உங்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அப்போது வேலையினால் பிழைக்கிறேன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. உழைப்பே தெய்வம்னு சொல்கிறது தப்பு. உழைப்பை கொண்டு போய் தெய்வமாக்குறது, அப்புறம் அம்மாவை கொண்டு போய் தெய்வமாக்குறது. அம்மா தான் தெய்வம். கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட்டுரு, கண்ணுக்கு தெரிஞ்ச அம்மா அப்பாவை பார். இப்படி எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது. அதுக்கு தான் பைபிள் ஒழுங்காக தெரியணுங்கிறது. அல்லேலூயா. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் எவனாகிலும் தன்னுடைய தகப்பனையாவது தன்னுடைய தாயவாது எனக்காக வெறுத்துட்டு வரணும்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? வெறுக்கிறதுனா போ அப்படின்ட்டு போகிறதில்ல. ஆண்டவர் எங்கேயுமே தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதையும் கனத்தையும் தூக்கி நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்கனாலும் அதற்கு பெயர் விக்கிரக வழிபாடு. உங்கள் அம்மா கொடுத்தீங்கனாலும் அது விக்கிரக வழிபாடு தான். உங்கள் பிள்ளைக்கு கொடுத்தீங்கனாலும் அது விக்கிரக வழிபாடு தான். உங்கள் கணவருக்கு கொடுத்தாலும் விக்கிரக வழிபாடு தான். உங்கள் மனைவிக்கு கொடுத்தாலும் ஆண்டவராக கணவரான்னு வரும்போது ஆண்டவர் பக்கம் நிற்க தெரியணும். அல்லேலூயா. அப்போ தான் கணவர் உங்கள் கூட நிற்பார். நீங்கள் கணவர் பக்கமே போய் நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவர் எங்கேயோ இழுத்துட்டு போயிடுவார் உங்களை. ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு மேற்குக்கு இருக்கிற தூரமாக இருக்கும். கர்த்தர் ஒரு நாளும் அவருக்கு கிடைக்கக்கூடிய கனத்திலையும் மரியாதையிலையும் அவர் ஒரு நாளும் இறங்கி போகிற தேவன் அல்ல. அவருக்கு கொடுக்குற மரியாதையை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பது தான் வேதத்தின் சத்தியம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பைபிள் சத்தியம் தெரியலனா உலகத்தில் சொல்கிற கருத்துக்கள் பூரா ரொம்ப நல்ல கருத்துக்கள்னு நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம். இப்போ நான் அம்மா அப்பாவை கவனிக்காதீங்கன்னு சொல்லலை. ரெண்டாவது தான் யார் வருவா? மனிதர்கள். அந்த மனிதர்கள் லிஸ்ட்டில் அம்மா அப்பா வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க, தாத்தா பாட்டி வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, எல்லாரும். முதல் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேர் யார்? கர்த்தர் தான். அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தையும் கொடுக்கணும். அடுத்து தேவன் சொன்ன மற்ற கட்டளைகளையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதில் ஒன்று தான் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. கனம் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதையும் சொல்கிறாரு. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாய் என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். அப்போ தேவ சமூகத்தில் அமரதான் பூ பூக்கும், காய் காய்க்கும், துளிர்விடும் பழங்களை கனிகளை நாம் கொடுக்க முடியும். தேவ சமூகத்தில் உட்காராமல் ஆப்சண்ட் ஆகிட்டு வேறு எந்த வேலையை எவ்வளவு மணி நேரம் உங்கள் முழு டேலண்ட்டையும் போட்டு நீங்கள் செஞ்சாலும் 100% வெற்றி கேரண்டி கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன். அப்புறம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து ரொம்ப பாடாப்படுத்திடுச்சு இந்த வேலை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தெரியாதவங்க சொல்லலாம், சத்தியம் தெரியாதவங்க இந்த வார்த்தையை சொல்லலாம். சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறது? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றது மட்டும் முடியவே இல்லைங்க. அது மட்டும் என்னால் என்ன செய்யலை? முடியவே இல்லை. திடீர்னு ஒரு நரம்பு இழுத்துக்குச்சுன்னு வைங்களேன், கால் நரம்பு இழுத்துக்குச்சு குளிரில், ஒரு உதாரணத்துக்கு நடக்க முடியல.
இப்போ என்ன செய்வோம்? வேலைக்கு லீவ் போட்டுருவோம். போட்டுட்டு எங்கே உட்காந்துருப்போம்? வீட்டில் உட்காந்துருப்போம். ஆஸ்பத்திரிக்குமே 2 பேர் தாங்கி தான் நம்மளை கூட்டிகிட்டு போகணும். இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு வந்து பெட்டில் கொஞ்சம் நேரம் ஊசி போட்டதுனால தூங்குவோம். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்வோம்? ஆண்டவரே இப்போ எப்படி வந்துச்சு? ஆண்டவரே எப்படி வந்துச்சு? இப்போது மற்ற நாள் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவரோட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, ஆண்டவரோட இடைபடுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் கேட்டால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காம ஆண்டவரோட உறவில் இல்லாமல் இருந்தீங்கன்னா வேற யார் ஆண்டவர் கூட அந்த மரியாதையை கொடுப்பா? உலகத்தான் கொடுப்பானா? தேவ பிள்ளைகள் யோசிக்கணும். தேவ சமூகத்தில் அமர பழகணும். தேவ சமூகத்தில் அமராமல் வேற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன்னு ஒரு நல்ல தீர்மானத்தை வருஷ ஆரம்பத்தில் எடுத்துருங்க. வருஷ முடிவு உங்களுக்கு நன்மையும் செழிப்பும், என்னுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியுதுன்னு சொல்லி வசனம் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஆயிரும். அதனால தான் நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். ஆரோனுடைய கோல் என்பது ஒரு காய்ந்த மரம். கோல்னா உங்களுக்கு தெரியும், காய்ந்த மரம். ஒரு மரம் துளிர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு வேர் வேணும், நீர் வேணும். இது ரெண்டுமே ஆரோனுடைய கோலுக்கு அங்கே இல்லை. அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான். ஆனால் அது எங்கே வைக்கப்பட்டுச்சு? உடன்படிக்கை பெட்டி தேவ சமூகத்தில் இருந்துச்சு. தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டதுனால காய்ந்த மரமாக இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்க்க ஆரம்பிச்சிச்சு. சூழ்நிலைகள் சாதகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தில் உட்காந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும். இது நம்புறவங்களுக்கு தான் நடக்கும். நம்புறவங்க ஆமேன்னு சொல்லிடுவாங்க. நம்பாதவங்க வாயில் ஃபெவிக்கு போட்டு ஒட்டின மாதிரி இப்படி உட்காந்துருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். வாய் எதற்கு திறக்கணும், எதுக்கு திறக்கக்கூடாதுன்றது தெரியணும். காரணமே இல்லாத அவிசுவாசமான பேச்சுக்களுக்கு வாய் என்ன செய்யுது? நல்லா திறக்குது. மூடுறது கஷ்டமாக இருக்கு. ஆனால் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுறதுக்கு வாய் என்ன செய்ய மாட்டாங்க? திறக்க மாட்டேங்குது. ஜிப்பு போட்ட மாதிரி இருக்கு. வாழ்க்கை எப்படி உருப்படும்? வாழ்க்கையில் எப்படி கஷ்டங்கள் போகுன்றேன். தேவ சமூகத்தில் உட்காரும் போது முதல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய சமாதானம் கெட்டு போகாது. அநேகருக்கு பிரச்சனை என்னென்னா தனக்குள்ளேயே சமாதானம் இல்லை. அதை நினச்சி கவலை, இதை நினச்சி கவலை, எந்நேரமும் பதட்டத்தில் இருக்கான். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். பதறீங்கன்னா விசுவாசம் இல்லை. ஏன்னா தேவ சமூகத்தில் உட்காரலை. உட்கார்ந்தாதான் செழிப்பு வரும். கர்த்தர் பெரியவர், நாம் சின்னவங்க. அவருடைய கோட்பாடுகளுக்கு, அவர் சொன்ன வழிமுறைகளுக்கு நாம் உட்பட்டு போனால் மட்டும்தான் ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு நான் இப்படி தான் இருப்பேன், ஆண்டவனை ஆசீர்வதிக்கட்டும்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை பூரா இப்படியே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அப்போது சத்திய வசனங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படியும் போது இன்னும் தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்துக்கு நேரம் என்ன செய்வோம்? நாம் போயிட்டே இருப்போம். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது தேவ பிள்ளைகளுக்கு. இல்லையா, சூழ்நிலை இப்படி இருந்தால் எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும், அதெல்லாம் தேவை கிடையாது. எல்லாருக்கும் இன்சென்டிவ் போட்டாங்க, எனக்கு போடலை, பரவாயில்ல. போனஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா கொடுத்தாங்க, எனக்கு கம்மியாக கொடுத்தாங்க, பரவாயில்ல. சூழ்நிலை சாதகமாக இல்லைன்னா பரவாயில்ல. மாத கடைசி எதுன்னு மறந்து போகிற அளவுக்கு தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். அப்படிலாம் மறந்து போயிருக்கேன் நான். எனக்கு செஞ்சாருன்னா உங்களுக்கு செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்தில் அமர 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 தேவனோடு எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்களோ அது அத்தனையும் உங்களுடைய விதை. மறந்துடாது. பணம் கொடுக்குற காணிக்கை தசம்பாகல் எப்படி விதையோ அதே போல் நீங்கள் தேவனுக்காக செலவு செய்கிற நேரம் உங்களுடைய விதை. அந்த விதைக்கேற்ற அறுவடையை நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அல்லேலூயா. நீரும் இல்லாமல் வேரும் இல்லாமல் காய்ந்த மரமாக இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்க்க முடியும் என்றால் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் ஒரு பாலைவன வாழ்க்கையில் வாழக்கூடிய உங்களுக்கு தேவ சமூகத்தில் அமர அமர உங்கள் வாழ்க்கை செழிப்பை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எசேக்கியேல் 31 அதிகாரம் 8வது வசனம்.
எசேக்கியேல் 31:8. அப்பொழுது தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறைக்க கூடாதிருந்தது. தேவதாரு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்கு சமானமல்ல. அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்தில் உள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல. அர்மோன் மரத்தை குறித்ததான உவமைகள். ஆண்டவர் எகிப்து தேசத்தை ஒரு மரமாக நினைத்து பேசுகிறார். இந்த இடத்துல யூதா தேசம் இருக்குது, இஸ்ரவேல் தேசம் இருக்குது, சமாரியா தேசம் இருக்குது. இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் எகிப்து தேசம் செழிப்பாக இருக்குது. அதனுடைய அந்த வனப்பை இந்த தேசங்கள்னால தடுக்கவே முடியல. அந்த அளவிற்கு எகிப்து தேசம் வளர்ந்திருக்கிறது. அப்போ இஸ்ரவேலின் கோத்திரங்களை விட எகிப்தினுடைய கோத்திரங்கள் மிகவும் பிரம்மாண்டமாய் அங்கே நிற்கிறது. அர்மோன் அப்படின்னா நம்ம ஊர் ஆலமரம்னு நினச்சிக்கோங்க. ஏறக்குறைய ஒரு 100 to 120 அடி பரவும் படரும். இதை போல எகிப்து தேசம் என்னவா இருந்துச்சான்? பரவி படர்ந்தது. அப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்கிறாரு, யாக்கோபே, நீ தேவ சமூகத்தில் அமரதான் துளிர் விடுவ, பூ பூப்ப, பழங்கள் கனிகளை கொடுப்ப, மட்டுமல்ல பரவி படர ஆரம்பிப்ப. இதை தான் யாக்கோபுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஏசாயா 27 6. ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பிடிக்கும். யாக்கோபு இன்னொரு பேர் தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் பூ பூத்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். என்ன சொல்றாரு? ஒட்டுமொத்த சத்தியமும் என்னன்னா, நமக்கு 1000 வேலை இருக்கலாம். என் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் ஒர்க் பண்ணும்போது அவர் எப்பயுமே பதட்டத்திலே இருப்பார். ரொம்ப பதட்டமாக அப்படியே டென்ஷனாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். என்னங்க என்ன பிரச்சனைன்னா, இல்லைங்க இந்த நேரம் இந்த சைட்டுக்கு போகணும், இந்த வேலை இருக்குது, அப்புறம் அந்த சைட்டில் இந்த வேலை இருக்குது, இதுக்கு கூப்பிட்டா வர்றேன்றானுங்க, வரமாட்டேங்கிறானுங்க. இப்படியே அந்த சைட்டினுடைய ஒர்க்கை குறித்து என்ன செய்வார்? யோசிச்சுக்கிட்டு பதட்டமாகிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் நான் ஆஃபீஸில் தான் எனக்கு இருந்தேன். அன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு கம்மி, அதனால் சைட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நான் அவர் கூட போனேன். ஒரு 3-4 சைட்டு போகணும். சைட்டுன்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் டவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃபோனுடைய டவர் இருக்கிறது தான் சைட்டுன்னு சொல்லுவோம். அந்த சைட்டை முதல்ல உருவாக்கி அந்த கம்பெனிகளுக்கு நாங்கள் கொடுக்கணும். அப்போ அந்த சைட்டுக்கு நானும் அவரும் ஒரே பைக்கில் போனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ நாள் பெண்டிங் இருந்த வேலை பூரா என்ன ஆச்சு, ஆளுக்கு அப்புறம் வந்துட்டாங்க வேலையை முடிக்கிறதுக்கு. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொன்னார், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான், வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன ஒருத்தரும் வேலைக்கு வரமாட்டேங்கிறான், ரொம்ப இவங்களோட பெரிய டார்ச்சராக இருக்குன்னு இப்போ பதட்டமாகவே இருந்தார். சரி வாங்க போகலான்னு சும்மா போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவரே ஆச்சரியப்படுறாரு. அவங்கள்ட்ட போய் சத்தம் போடுறாரு, ஏன்னா நேற்று வரேன்னு சொன்னீங்க வரல, முந்தா நாள் வரேன்னு சொன்னீங்க வரல, ஃபோன் அடிச்சு அப்படி சொல்லிட்டீங்க. அவன் ஒவ்வொரு கதையாக சொல்கிறான், நான் அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன்னு. ஆனால் வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் போய் 1 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அதே போல் அடுத்த சைட்டு போகிறோம். அடுத்த சைட்டுக்கு போனால் கம்பெனிலேருந்தே ஆள் வந்துட்டாங்க. ஆள் அங்கே நிற்கிறாங்க, மற்ற ஆளுங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் எந்தெந்த சைட்டில் பெண்டிங் சொன்னாரோ எல்லா சைட்டுக்கும் ஒரே நாள் போகிறோம், ஒரே நாளில் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்னை பார்த்து, ஏன் சார் நான் பொய் சொன்னேன்னு தானே நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னாரு. நான் சிரிச்சிட்டு நான் ஒன்றும் சொல்லலை, வந்துட்டேன். இப்போ அது எனக்கு ஞாபகம் வருது. ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, அவர் டெய்லி சைட்டுக்கு போகிற சைட் இன்ஜினியர் தான், ஆனால் நடக்கலை. நான் என்றைக்கே அது எனக்கு ஃபீல்டுக்கு போகணுன்றது இல்லை, நானாக நினச்சா போகலாம். அப்படி நானாக ஒரு நாள் கிளம்பும்போது அங்கே எல்லா பெண்டிங் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி 3 சைட்டையும் முடித்து கொடுத்துட்டோம். எதுக்கு சொல்கிறேன்னா, தேவ சமூகத்தில் அவர் உட்கார மாட்டார், ஏன்னா அவருக்கு தேவனை தெரியாது. ஆனால் நான் தேவ சமூகத்தில் உட்காந்து தான் அந்த வேலையை நான் ஆரம்பிப்பேன். இதுதான் வித்தியாசம். அப்போ ஏன் பதட்டம் வருது? வெட்டியாக அலையும் போது பதட்டம் வரும். ஒரு வேலையை முடிக்கணும்னு போவோம்,
அதை முடிக்க முடியாது, பெண்டிங் ஆயிரும், டென்ஷன் ஆகும். அடுத்த வேலையை முடிக்கணும்னு போவோம், அதையும் முடிக்க முடியாது, அதுக்கு வர வேண்டிய ஆள் வராது, டென்ஷன் ஆகும். திரும்ப இன்னொரு வேலைக்கு போவோம், அங்கே திரும்ப அதே கதை நடக்கும். அப்புறம் 4வது வேலைக்கு போகிறதுக்கு நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்பிடுவோம். இப்போ வீட்டுக்கு வந்து சமாதானமாக உட்காந்துருப்பாங்களான்னா இல்லை, டென்ஷன். ஏன் வந்துச்சு இது? எங்கே உட்காரணுமோ யார்கிட்ட உட்காரணுமோ அங்கே உட்காராததுனால உங்களுடைய சுய முயற்சியில் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு உங்கள் டேலண்ட்டை நம்பி போனீங்க பார்த்தீங்களா? ஆண்டவன் உணர்த்து வருவோம், டேலண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எல்லாம் என்னுடைய கிருபை அப்படிங்கிறத ஆண்டவன் உணர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையோடு தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு ஒரு செய்தியை நம்ம கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்கும்போது படிக்காதவங்களுக்கு கூட அந்த செய்தி புரிய வைப்பார் ஆண்டவர். நாம் எவ்வளவு டெக்னிக்கலாக பேசினாலும் சரி, எவ்வளவு ஸ்பிரிச்சுவலாக பேசினாலும் சரி, அது படிக்காத ஒரு அம்மாவுக்கு கூட புரிகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? எளிமையாக அதை போதிக்க வைப்பார். அதே தான் டீச்சிங் லைனில் இருக்கவங்களுக்கும். சில பசங்க நல்லா படிப்பாங்க, சில பசங்க நல்லா சரியாக படிக்க மாட்டாங்க. அவனுக்கெல்லாம் அது புரியணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு போய் டீச் பண்ணி பாருங்கள், அவனுக்கு அது புரியும். ஏன்னா போதிக்கிறது, டீச் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை, அவனுக்கு புரிய வைக்கிறது உங்கள் வேலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா அவனுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அதுக்கான முயற்சிகள் செய்வது தப்பு இல்லை, ஆனால் அவனுக்கு புரியலைன்னு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. நான் சொல்கிறேன், புரிய வைக்கிறது தேவனுடைய வேலை. தேவ வேலையை நீங்கள் செய்யவே முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அது ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். உங்களை கவனிக்க வைக்கணும், நீங்கள் பேசுகிறது அவனுக்கு புரிய வைக்கணும். இதெல்லாம் ஆவியானவர் செய்கிற வேலை. அல்லேலூயா. ஆனால் தான் எப்பயுமே ஊழியர்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். ஊழியர்களும் சரி, டீச்சிங் லைனில் இருக்கவங்களும் சரி, டீச் பண்ணுறது என் வேலை, புரிய வைக்கிறது ஆண்டோடைய வேலை. அப்போ ஆண்டோடைய ஒத்தாசை இல்லாமல் நீங்கள் அங்கே போய் என்ன செய்ய முடியாது. நீங்கள் டீச் பண்ணிங்கன்னா ரிசல்ட் என்ன செய்யும்? பாதியாக குறைஞ்சிடும். நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. அப்போ யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதான் நமக்கும். தேவ சமூகத்தில் உட்காரதான் நம்முடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கும், பூ பூக்க ஆரம்பிக்கும், கனிகளை கொடுக்க ஆரம்பிப்போம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து போன வாரத்தில் ஆரம்பித்தோம். இன்னும் அதுக்குள்ளே நம்ம போகலை. ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா என்னதுங்க? தெரிஞ்சது சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் பார்ப்போம். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னு என்னையே கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன பாஸ்டர்? பைபிளில் இருக்கா? அப்படிலாம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் மனிதர்களோடு இருப்பதற்காக அவருடைய பிளான் படி கட்டப்பட்ட ஒரு சர்ச். அதுதான் அது ஆசரிப்பு கூடாரம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 1 முதல். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு. இப்போ வனாந்திரத்தில் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும். இப்போ ஆண்டவர் அவர்களை வனாந்திர வழியாக நடத்துகிறார். இப்போ வனாந்திர வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வனாந்திர வாழ்க்கைன்னா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. எப்படி? அது உலக பிரகாரமாய் வாழுகிறவனுக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக தான் நடத்தினார். ஆனால் வனாந்திரத்தின் சூழ்நிலை அவங்கள பாதிச்சிச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா பகலில் வனாந்திரம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை வைத்து அவர்களை மூடி ஏசி போட்டு கூட்டிகிட்டு போனார். நைட்டில் வனாந்திரம் ரொம்ப குளிராக இருக்கும். ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பத்தை வைத்து அவர்களை மூடி கூட்டிகிட்டு போனார். அப்போ சூழ்நிலைகள் அவங்கள பாதிக்கலை. ஆனால் நடந்தது எங்கே? வனாந்திரத்தில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. வனாந்திரத்தில் ஸ்விக்கியோ ஜொமோட்டோவோ கிடையாது. நீங்கள் ஆர்டர் பண்ணிடலாம், ஃபுட்டு வாங்க முடியாது, நீங்களும் சமைக்க முடியாது.
அப்போ என்ன செய்யணும்? சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவர் எதிர்பார்த்து தான் ஆகணும். சாப்பாடு வந்துச்சா இல்லையா? எங்கேருந்து வந்துச்சு? பரலோகத்தின் உணவை தேவன் மனிதர்கள் புசிப்பதற்காக கொடுத்தார். யாரும் பசியாலாம் இல்லை. யார் கட்டளைகளை மீறினாங்களோ அவங்க மட்டும்தான் பசியாக இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியலை. அன்னன்னைக்கு விழுகிற மண்ணாவை, அந்த உணவை அன்னன்னைக்கு சேகரித்து வைக்கணும், அடுத்த நாளைக்கு சேகரித்து வைக்கக்கூடாதுன்னார். எப்பயுமே ஒரு பிரமாணம் வந்துருச்சுனாலே அதை மீறுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படி தான். அந்த கூட்டம் என்ன பண்ணுது? நாளைக்கு உழுகலைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சிச்சு. அன்னைக்கு சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் அந்த சட்டியை திறந்து பார்த்தா அம்புட்டு என்ன இருக்குது? பூச்சி வச்சு எல்லாம் கெட்டுப்போச்சு. அடுத்து சொன்னார், 6ஆவது நாள் நீங்கள் அடுத்த நாளைக்கு சேர்த்து என்ன செய்யணும்? அந்த உணவை சேகரித்து வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். வழக்கம் போல் அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு? அதான் டெய்லி விழுகுதுல, நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அடுத்த நாளைக்கு உண்டான உணவை சேகரித்து வைக்காமல் வச்சாங்க. அடுத்த நாள் மண்ணா வரலை, பசியில் கிடந்துச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பாவம் பார்த்து ஏதாவது கொடுத்துருந்தாதான். அப்போ என்னன்னா, தேவனுடைய கட்டளையை அவர் சொன்ன மாதிரி செய்யலைன்னா பசி வரும். இதில் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கங்க. பசின்ற இடத்துல வியாதி, பசின்ற இடத்துல மோசமான சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே போட்டுங்க. தேவனுடைய கட்டளையை கட்டளையின்படி சரியாக செய்யும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது, வனாந்திரத்திலே இருந்தாலும். ஆனால் சரியாக செய்யலைன்னா நம்ம நல்ல இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அப்போ வனாந்திரத்தில் ஜனங்களோடு தேவன் இருக்க விரும்பினார். அதற்காக ஒரு கூடாரத்தை அமைக்க சொன்னார். அதான் ஆசரிப்பு கூடாரம். ஆண்டவர் மோசேக்கு சீனாய் மலையில் இந்த பிளானை கொடுக்குறார். இதிலே சொல்லப்பட்டவைகளின்படி செய்ய நீ கவனமாய் இரு அப்படின்னு சொன்னார். ஆதி நாட்களிலே ராஜாக்களுடைய வீடுகள் எப்படி இருக்குமோ அதே பிளான் படி தான் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தையும் கட்டினார், செய்ய சொன்னார் என்று யூத ரபிமார்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினால இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியம். இந்த பகுதிகளில் இந்த யாத்திராகமம் 25வது அதிகாரத்தில் ஆண்டவர் 17 காணிக்கைகளை சொல்லுகிறார். அதை வச்சு 7 பொருட்களை உருவாக்கினார். அதனுடைய வண்ணங்கள் என்ன, திரைச்சீலையின் வண்ணங்கள் என்ன, உடன்படிக்கை பெட்டியினுடைய அளவுகள் என்ன, அதனுடைய மூடியாக இருக்கக்கூடிய கிருபாசனத்தின் அளவுகள் என்ன, இந்த அளவுகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம், திரைச்சீலையின் வண்ணங்களை வரிசையாக அடுக்கினதின் காரணம் என்ன, அப்புறம் கூடார கயிறுகளுடைய நீளம் என்ன, ஆணிகளுடைய அளவு என்ன, அந்த ஆணிகள் அது மட்டும் இல்லாமல் கொக்கிகள் வரும், எத்தனை கொக்கிகள் இருக்கணும், அந்த கொக்கிகளுடைய அளவு என்ன, இதற்கும் சிலுவைக்கு என்ன சம்பந்தம், கூடாரத்திற்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம், இதை எல்லாவற்றையும் தேவன் இந்த 7 அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. 7 வசனம்னாலே 7000 வருட சத்தியத்தை சொல்கிறவர் ஆண்டவர். இதில் 7 அதிகாரத்தை பேசியிருக்கார். அப்போ எவ்வளவு விஷயம் இதில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:1 முதல் 7 வசனங்கள். எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகளாவன: பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இருக்கு ரத்தினங்களுமே. இதில் ஆண்டவர் எத்தனை காணிக்கைகளை சொல்லியிருக்கிறாருன்னு கொஞ்சம் கவுண்ட் பண்ணலாமா? 3வது வசனத்தில் இருந்து வாசிங்க. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகளாவன: பொன்னும், முதல் காணிக்கை என்ன? பொண்ணு. அடுத்து வெள்ளியும், 2வது என்னது?
வெள்ளி. மூன்றாவது வெண்கலமும் 4வது இளநீல நூலும் 5வது இரத்தாம்பர நூலும் 6 சிவப்பு நூலும் 7 மெல்லிய பஞ்சு நூலும் 8 வெள்ளாட்டு மயிரும் 9 சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் 10 தகசு தோலும் 11 சீத்தி மரமும் 12 விளக்கெண்ணெயும் 13 அபிஷேக தைலத்துக்கும் பரிமள வர்க்கங்களும் 14 தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் 15 ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் 16 ரத்தினங்களும் 16 மொத்தம் எத்தனை வருது? 16 வருது. நான் எத்தனை சொன்னேன்? எத்தனை காணிக்கைன்னு சொன்னேன்? 17 சொல். ஆனால் இதில் எத்தனை வருது? 16 தான் வருது. முதல் காணிக்கை என்ன தெரியுமா? முதல் காணிக்கை 2ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ. மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு. இதுதான் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய முதல் காணிக்கை. நல்லா கவனிங்க. வேதத்தின் சரித்திரத்தின்படி 4 ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. 4 ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. முதல் ஆலயம் ஆசரிப்பு கூடாரம். மோசையினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் கட்டின ஆலயம் ஆசரிப்பு கூடாரம். இதில் தேவ மகிமை இறங்கி வந்தது. 2வது சாலமோன் கட்டின தேவாலயம். 2வது என்னது? சாலமோன் கட்டின தேவாலயம். இதுலையும் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. 3வது செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட தேவாலயம். எல்லாரும் சொல்லுங்க. செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய காலத்திலே கட்டப்பட்ட தேவாலயம். இதுலையும் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. 4வதாக அந்த ஆலயத்தை ஏரோது மன்னன் விரிவுபடுத்தி கட்டினார். யூதர்களை குளிர்விப்பதற்காக அதை விரிவுபடுத்தி கட்டினார். அது 4வதாக கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கவில்லை. முதல் 3 ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. 4வது ஆலயத்தில் ஏரோது மன்னன் கட்டின ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கவில்லை. என்ன காரணம்? ஏரோது மன்னன் கட்டின ஆலயத்தில் ஜனங்களுடைய பங்கு என்று எதுவுமே கிடையாது. மற்ற 3 ஆலயத்திலையும் ஜனங்களின் பங்கு அங்கே இருந்துச்சு. 2ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. இஸ்ரவேல் புத்திரர். அடுத்த வார்த்தை என்னங்க? எனக்கு காணிக்கை. எனக்குன்னா யாரை குறிக்கிறது? ஆண்டவரை குறிக்கிற வார்த்தை. இஸ்ரவேல் புத்திரர் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு. அப்ப சொல்ல வேண்டியது யாரு? சொல்ல வேண்டியது யார் சொல்லணும்? வசனத்தின்படி யார் சொல்லணும்? திரும்ப வாசிங்க அதை. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை, ஆண்டவராகிய எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. அப்ப ஜனங்க கிட்ட சொல்ல வேண்டியது யார் வேலை? மோசேயுடைய வேலை. அநேகர் இன்னைக்கு என்ன பண்றான்னா, காணிக்கையோ தசமபாகத்தையோ குறித்து ஒரு ஊழியக்காரர் சபைக்கோ மற்றவர்களுக்கோ பேசினா அதை தப்புன்னு பேசுகிறான். நிறைய யூடியூப் சேனல் அதுக்காக ஓப்பன் பண்ணி இது தப்பு அது தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு சத்தியமும் தெரியாது, வசனமும் தெரியாது. அதை சில விசுவாசிகள் பார்த்து என்ன செய்கிறாங்க? அதை பார்த்து கெட்டு போயிடுறாங்க. அதனால தான் எந்த சேனலில் எப்படி பார்த்தாலும் சரி, முதல்ல அடிப்படை சத்தியங்கள் தெரியாமல் எதையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, காணிக்கையை மோசேக்கு கொடுங்கன்னு சொல்லலை. மோசேயை யாரு கொடுக்கணும்? இது காணிக்கை யாரு கொடுக்கணும்னு சொன்னார்? எனக்கு கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரர்கள்ட்ட சொல்லு, எனக்கு காணிக்கையை கொண்டு வாங்க. அது எப்படி கொண்டு வரணுமா? மனப்பூர்வமாய், உற்சாகத்துடன், மனசு முழுக்க சந்தோஷத்தோடையும்
உற்சாகத்தோடையும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். பாருங்கள், போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு சபை, அந்த சர்ச்சில் காணிக்கை எடுக்கிறாங்க. காணிக்கை பாட்டு ஓடிட்டுருக்குது. முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன ஆட்டங்கிறீங்க, அப்படி டான்ஸ் ஆடி, கையில் பணம் வச்சுருக்காரு, காணிக்கை போட போகிறாரு. அப்படி டான்ஸ் ஆடி அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் கொண்டு வந்து காணிக்கை போடுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆப்பிரிக்கன்ஸ் எப்பயுமே எதை செஞ்சாலும் தீவிரவாதமாக தான் செய்வாங்க. எதை செஞ்சாலும் ஃபுல் அக்ரெசிவ் இருக்கும் அவங்ககிட்ட. ஜோம் பண்ணணும், நெடுமுழங்கால் போடணும்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டு நிற்பான். அவன் அந்த அளவுக்கு என்ன செய்வான்? தன் உடலை வருத்தி செய்வாங்க. அடுத்தவனை கொள்ளையடிக்கணும்னு நினச்சாலும் அதை செய்வான். எதை செய்தாலும் தீவிரவாதமாக தான் செய்வாங்க. அப்போ எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு கொடுக்கும்போது முகம் 6 மணி முகமாக இருக்காது, 3:45 இருக்கும். அல்லேலூயா. மலர்ந்த முகத்தோடு உற்சாகத்தோடு என்ன செய்வாங்க? காணிக்கையை கொடுப்பாங்க. ஆண்டவர் அப்படி கொடுக்குற காணிக்கையை வாங்குன்னு தான் சொல்கிறாரே தவிர யார் என்ன காணிக்கை கொடுத்தாலும் வாங்குன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போது ஆசரிப்பு கூடாரம் கட்டணும் அதனால வாங்கணும்னு சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? சபை கட்டணும் அதனால் எல்லாரும் காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லுன்னு சொல்லலை. ஆனால் பிளான் என்ன? சர்ச்சு கட்டுறது. அதை சொல்லி கேளுன்னு சொல்லலை. அதே நேரத்தில் மோசே பாவம் உங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு ரொம்ப, உங்களையெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரே பாவம் தாடி கடிலாம் வச்சு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாரு. அதனால் அவருக்கு என்ன செய்யுங்க? நீங்கள் உங்கள் காணிக்கையும் தசம் பார்த்து கொண்டு கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. எப்பயுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு விசுவாசி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி உலக பிரகாரமாக ஒரு வேலை செய்கிறார். அந்த வேலையை கொடுத்தது கர்த்தர். உலக பிரகாரமாக ஒரு வேலை செய்கிற ஆவிக்குரிய விசுவாசியே தேவன் போஷிக்க முடியும் என்றால், அவருடைய டைரக்ட் எம்ப்ளாயியாக இருக்கக்கூடிய ஊழியக்காரரை தேவன் அதிகமாய் போஷிப்பது அதிக நிச்சயம். முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக தான் உதவி செய்கிறாரு. யார் மூலமாக உதவி செய்கிறாரோ அவரை பார்க்காதீங்க, யார் உதவி செஞ்சாரோ அவரை பாருங்கள். அப்போ ஏமாற்றம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு மனிதரை கூப்பிட்டு அவர் மூலியமாக எனக்கு காணிக்கையோ தசும்பாமோ கொடுப்பார். அவர் எல்லா மாதமும் அல்லது எல்லா வருஷமும் கொடுத்துருவாரானா தெரியாது. நாளைக்கு வேற ஒரு மனிதர் என்ன செய்வார்? அவர் மூலியமாக ஆண்டவர் அனுப்புவார். அப்போது கொடுக்கிற மனிதர்களை அல்ல, கொடுக்க வைக்கிற தேவனை பார்க்கணும். இதுதான் உங்களுக்கும். அப்போ ஜனங்களின் மனப்பூர்வத்தில் இருந்து தான் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார். அப்போ காணிக்கையும் தசமபாகம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்போ கர்த்தருக்கு ஒரு சம்பளம் வந்த உடனே, நாம் கர்த்தருக்கு அல்லது ஒரு 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 லாபம் வந்த உடனே அதுலேருந்து கர்த்தருக்கு நாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். இது உங்களுக்கு தான், எனக்கு தான். சிம்பிள். எனக்கு திடீர்னு ஒரு வருமானம் வருதுன்னா அதுலேருந்து நான் என்ன செய்யணும்? கர்த்தரை நான் கனப்படுத்தணும். இது ஏதோ விசுவாசிகளுக்கு மட்டுமான போதனை இல்லை, ஊழியக்காரர்களுக்கு தான். அப்போ ஊழியக்காரங்களும் என்ன செய்யணும்? தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஜனங்களுடைய மனப்பூர்வத்திலிருந்து தான் ஆண்டவர் என்ன கட்டுறாரு? சர்ச்சை கட்டுறாரு. ஆண்டவர் பார்க்கிறது நீங்கள் எவ்வளவு பணம் வச்சுருக்கீங்கன்றது இல்லை. நீங்கள் காணிக்கை கொண்டு வரும்போதோ தசமபாகத்தை கொண்டு வரும்போதோ நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? 1 நோட்டு வச்சுருக்கீங்களா அல்லது 20 நோட்டு வச்சுருக்கீங்களா, 100 நோட்டு வச்சுருக்கீங்க? இதை பார்க்கறது இல்லை. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை, மனதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் 10 கோடி ரூபா கூட நீங்கள் தசமபாகம் போடலாம், அல்லது வெறும் 10 ரூபா நீங்கள் போடுற ஆட்களாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்ப்பது உங்கள் 10 ரூபாயையோ அல்லது 10 கோடியவோ அல்ல. அவர் உங்களுடைய இருதயத்தை, உங்கள் மனதை பார்க்கிறார். உங்கள் மனது உற்சாகமாய்
தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். நான் தசமபாகம் காணிக்க கொடுக்கறது கர்த்தருக்கு நான் கொடுக்குற மரியாதை, அதை நான் கண்டிப்பாக தவற விடக்கூடாது, அதை நான் செய்யணும். அது மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கையில் பவுல் இதை பற்றி பேசும்போது சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு கொடுக்குறேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவரை கனப்படுத்துகிறேன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னா நான் இந்த விதையை விதைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு விதைப்பது தான் சரி. அதை விட்டுட்டு ஊழியக்காரர் பாவம், அவரே வேலை இல்லாமல் இருக்கார், அவருக்கு எந்த வருமானமும் இல்லை, அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், அதனால் போனால் போதும், அவருக்கு ஏதாவது அப்படி நினச்சி என்ன செய்யக்கூடாது, தசம பாகத்தையோ காணிக்கையோ கொடுக்கக்கூடாது. சிலருக்குள்ள என்ன ஒரு மைண்ட் செட்னா, அந்த ஊழியக்காரர் கஷ்டப்படுறாரு அவருக்கு கொடுப்போம், இந்த ஊழியக்காரர் பரவாயில்ல இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இவருக்கு வேண்டாம். இதெல்லாம் சரியான அளவுகோல் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. தசம பாகம் என்பது யாருக்கு, நான் போன வாரமே சொன்னேன், யாருக்கு கொடுக்கணும்? அது அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உங்களுக்கு யார் கொடுக்குறாரோ அங்கே தான் தசம பாகத்தை கொடுக்கணும். உங்கள் காணிக்கையை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்படி நம்ம செய்யும்போது அப்புறம் தர்ம பணம்னு ஒன்று இருக்குது, ஏழைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவி செய்யுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10% சர்ச்சுக்கு போயிடுது, நம்ம போகிற சர்ச்சுக்கு போயிடுது, ஒரு 5% 6% வெளியில் காணிக்கையாக போயிடுது, மீதி இருக்க ஒரு 4% என்னவாகுது, தர்ம பணமாக போகுது. அப்போ உங்கள் பாக்கெட்லேருந்து 20% வெளியே போயிடும். ஆண்டவர் சொன்னது கட்டாயம், அதாவது மனப்பூர்வமாக கொடுக்கணும்னு சொன்னது 10%, மினிமமாக வச்சது 10%. நீங்கள் 20% வெளியே கொடுத்து பாருங்கள், இதன்படி கொடுத்து பாருங்கள். ஆரோனுடைய கோல் எப்படி துளிச்சிச்சோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தடைப்பட்ட அத்தனை ஆசீர்வாதமும் உள்ள வரும். இது ஏதோ உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ அல்லது எனக்கு எது ஒரு தேவை இருக்குது நீங்கள் செஞ்சால் நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன்றதுக்காகவெல்லாம் சொல்கிறதில்ல. என்னுடைய நல்வாழ்க்கை என்னுடைய விதையில் இருக்குது. நான் எவ்வளவு என்னுடைய விதையை அதிகப்படுத்துகிறேனோ அந்த அளவுக்கு நான் செழிப்பாக இருப்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விதையை அதிகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை எல்லாம் போக ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு எதையாவது நாம் கொடுக்கணும் செய்யணுன்ற வாஞ்சை இருக்கக்கூடிய மனதை தான் தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அவர் சர்வத்தையும் படைச்சார், அவர் கொடுத்து என்ன ஆக போகுது, அது மரியாதை. அதை தான் சொல்கிறேன் திரும்பவும். பணத்தை வச்சு அவர் விளையாண்டுட்டு இருக்கிறது இல்லை. அதுதான் தசம பாகம் காணிக்கை என்பது ரொம்ப புனிதமான காரியம். அதை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறது இல்லை. இந்த அவர் பாவம், அவர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு 2000 இவருக்கு ஒரு 3000, அதெல்லாம் காணிக்கையில் போகணும். தசம பாகத்தில் பிரித்து போயிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் அப்படி கொடுக்கல. ஆபிரகாம் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம். அவர் காலத்தில் கஷ்டப்பட்டவங்களும் இருந்தாங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கலாம், செய்யலை. அப்போ எதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்று முதல்ல தெரியணும். சிலர் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன நிறைய ஆசீர்வதிச்சாருன்னா நான் நிறைய ஆண்டவருக்காக என்ன செய்வேன். ஆண்டவர் என்ன இன்னும் நிறைய ஆசீர்வதிச்சாருன்னா நான் ஆண்டவருக்காக என்ன செய்வேன், நிறைய செய்வேன். வருஷம் மட்டும்தான் போயிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வருஷம் மட்டும்தான் போகும், ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யாது, வராது. இந்த எண்ணமே தப்பு. என்ன பிரமாணம் என்பது சட்டம் அப்படி சொல்லலை. வேதத்தின் சட்டம் அப்படி சொல்லலை. உன்னை நான் நிறைய ஆசீர்வதிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ கொடுன்னு சொல்லலை. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, இதுதான் பிரமாணம். நீங்கள் நினைக்கிறதப்போ சட்டமாக கொண்டு வர முடியாது. கர்த்தர் எதை சட்டமாக சொல்லியிருக்காரோ அதன்படி தான் நாம் என்ன செய்யணும், உள்ளே நுழையணும். அப்போ கொடுத்தா மட்டும்தான் நாம் என்ன செய்வோம், அறுவடையை ஏராளமாக பெற்று சுதந்திரிக்க முடியும். கொடுத்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் போயிட்டு எனக்கு நிறைய அறுவடை வந்தால் நான் நிறைய விதைப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, அதுபோல தான் எனக்கு நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நான் நிறைய செய்வேன்னு சொல்கிறது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா அநேகத்தில் தேவன் உங்களை என்ன செய்வார், அதிகாரியாக வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இன்றைக்கி 100 ரூபா தாங்க வருமானம், மாதத்தில் ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் வருமானம்னா அதில் 10 ரூபாயை கரெக்டாக எடுத்து தசமம் பார்க்கும், 5 ரூபா காணிக்க, மீதி 5 ரூபா வெளியில் இருக்கவங்களுக்கு. இப்போ மீதி 80 ரூபா தான் என்கிட்ட இருக்கும்.
இதில் சரியாக இருந்தால் எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது, 100 ரூபா வச்சு என்னால் ஓட்ட முடியாது, எனக்கே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் நான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு நான் அதை செய்வேன்னு எந்த ஒரு மனிதர் செய்கிறாரோ அவருடைய வருமானங்கள் பெருகுவதை யாருமே தடுக்க முடியாது. பிசாசே நினச்சாலும் தடுக்க முடியாது. அவர் அடுத்த ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சம்பாதிப்பார். அடுத்து ஒரு 10 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாவில் நிற்பார். கொடுக்க கொடுக்க தான் கிடைக்கும். அல்லேலூயா. விதைக்க விதைக்க தான் அறுவடை வரும். அறுவடை வந்தால் விதைக்கிறேன்றது இல்லை. அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் யாரு? அப்போ விதையே கர்த்தர் கொடுத்தது. அப்போ ஒரு நாள் நான் சம்பாதிச்சேன் நான் கொடுக்குறேன் அதெல்லாம் கிடையாது. உங்கள் வேலை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த வேலையின் மூலமாக ஒரு வருமானம் வருதுன்னா அது கர்த்தருடையது. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, முதல் மரியாதை எனக்கு கொடு, உன்னுடைய தசம்பாகம் காணிக்கை கரெக்டாக கொடு, மீதி இருக்க 90% உன்னுடைய ஆகாரம். அதை நீ என்னமும் செய்யலாம், அதையும் என்ன செய்யணும், கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியணும். அல்லேலூயா. கொடுப்பது விதை, பெறுவது அறுவடை. விதையின் அளவை விட அறுவடையின் அளவு எப்பயுமே என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நிறைய விதைக்கணும். முதல்ல விதைக்கணும், போக போக விதையினுடைய அளவை என்ன செய்யணும், அதிகரிக்கணும். ஏன் தெரியுமா? உலகம் சொல்லுது உனக்கு வச்சுக்கிட்டது போக மீதி என்ன செய்ய கொடுன்னு. பைபிள் சொல்லுது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ எதை நம்ப போகிறீங்க? வேதம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நம்ப போகிறீங்களா, அல்லது உலகத்தின் கருத்துக்களை நம்பிக்கிட்டு அது மாதிரி உட்காந்துருக்க போகிறீங்களா? நான் சொல்கிறேன், அது மாதிரி உட்காந்து தான் இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துருக்குறோம். சிலர் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? உலகம் சொல்கிறத கேட்டு காதில் வாங்கி அது பெரிய ஏதோ உலகமாக தத்துவம் மாதிரி நினச்சிக்கிட்டு அதை செய்கிறது. விசுவாசம் இல்லாத சந்ததிகள் செய்யக்கூடியதான் உலகம் சொல்கிற கருத்து. விசுவாசம் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தேவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், கர்த்தருடையதே கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், அந்த உணர்வோடு என்ன செய்வாங்க, காணிக்கையிலும் தசம்பாகத்திலும் உண்மையாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா தேவன் சும்மாலாம் விட்டுற மாட்டார். சாதாரண நிலத்தில் விதைச்சாலே அறுவடை வரும்னா, கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நல்ல நிலமாகிய சபையில் விதைக்கும் போது கண்டிப்பாக 100 மடங்கு பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ கொடுக்கிறது செலவு கிடையாது. கொடுக்கிறது என்பது விதைப்பது, பெறுவது என்பது அறுவடை. இது முதல் காணிக்கை. வாங்க வேண்டிய 2வது காணிக்கை என்ன? 3வது வசனம், நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகளாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். போதும். 2வது காணிக்கை என்ன? பொன். இந்த பொன் வந்து 7 வகைகளாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்க தாது முதல் தங்க காசு வரை. தங்க தாதுன்னா வெட்டி எடுக்கும்போது வரக்கூடியது. அந்த தங்க தாதை பற்றி அதிகமாக பேசினது யோபு. ஏன் அப்படின்னா, அவர் பெரிய செல்வந்தராக இருந்ததுக்கு காரணம் தங்கம் சார்ந்த தொழிலை அவர் செய்து கொண்டிருந்தார் என்பது வரலாற்று உண்மை. யோபு எந்த தொழிலில் இருந்தார்? தங்கம் சார்ந்த தொழில். 10:11 வாசிங்க. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி. பாருங்க, உடன்படிக்கை பெட்டியை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. சீத்தீம் என்கிற மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவாய். இப்போ ஆண்டவர் சொன்ன மரத்தில் தான் போய் செய்யணும் இல்லையா? அதை விட தேக்கு மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதில் செஞ்சுருவோம், இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரோட நம்ம ஒன்றும் சர்வ ஞானி கிடையாது, அவர் தான் சர்வ ஞானி. அவர் ஒரு விஷயத்தை இதை இப்படி செய்யுங்கன்னு சொன்னார்னா அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும், 1000 வெளிப்பாடுகள் இருக்கும். நமக்கு வெளிப்பாடு புரியலன்றதுக்காக நம்ம உலக ஞானத்தில், மனுஷீக ஞானத்தில்
தேவனுடைய பார்வையில் குப்பையாக இருக்கக்கூடிய ஞானத்தை வச்சுக்கிட்டு தேக்கு மரத்தில் செஞ்சுருவோம், ஆலமரத்தில் செஞ்சுருவோம்னு சொல்லி போனீங்கன்னா அடிதான் வாங்குவீங்க. கர்த்தர் சொன்னதை சொன்ன மாதிரி செய்யணும். அல்லேலூயா. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவார்கள். இதனுடைய நீளம் 2.5 முழம். 2.5 முழம்னா கரெக்டாக 2.5 முழம் இருக்கணும் அந்த பெட்டியை செஞ்சு முடிக்கும்போது. அப்போ அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சு அந்த மரத்தை கட் பண்ணணும், அதை கரெக்டாக செய்யும்போது எவ்வளோ மீதி நம்ம கட் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். 2.5 முழம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 சென்டிமீட்டர் ஜாஸ்தி போனால் பரவாயில்ல, அப்படிலாம் ஒத்துக்க மாட்டார். ஆண்டவர் ஒரு அளவை கொடுக்குறாருன்னா அந்த அளவில் தான் செய்யணும். அப்போ 2.5 முழம் நீளம், அகலம் எவ்வளவு? 1.5 முழம் அகலம். உயரம் எவ்வளவு? 1.5 முழம். ரவுண்டாக இருக்கட்டும் பிரதர். இங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 2, இங்கிட்ட ஒரு 2. கடைசியில் என்ன ஆகுனா உனையத்தான் தூக்கி அதில் புதைப்பார், பெட்டிகளை வச்சு உனைய புதைச்சி விட்டுருவார். கர்த்தர் சொன்னதை சொன்ன மாதிரி செய்யணும்னா அதுக்கு தான் நம்ம. அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது இல்லை. அல்லேலூயா. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்கன்னா காணிக்கையில் 2வது காணிக்கை என்ன தான் வருது? பொண்ணு. நம்ம பாஷையில் சொல்லணும்னா தங்கம். பூமியிலிருந்து எடுத்து அதை உருக்கி கசடுகளை நீக்கி தான் அதை யூஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியும். ஆண்டவர் வாங்க சொன்னது பொண்ணு இல்லையா? வாங்க சொன்னது பொண்ணு. ஆனால் பெட்டியை மூட யூஸ் பண்ணது என்னதுங்க? பெட்டியை மூட யூஸ் பண்ணது பசும்பொன். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்னது? பியூர் கோல்டு, சுத்த பொண்ணுன்னு அர்த்தம். ஜனங்க கழுத்தில் காதில் போட்டிருந்ததை கழட்டி கொடுக்குறாங்க, அது பொண்ணு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு தங்கத்தை ஆபரணமாக செய்யணும்னா பியூர் கோல்டாக இருந்தால் செய்ய முடியாது, 24 இருந்தால் செய்ய முடியாது, 22 கேரட்டில் தான் செய்ய முடியும். மீதி 2 கேரட் என்ன இருக்கணும்? வேறு ஏதாவது ஒரு உலோகத்தை அதில் கலக்கணும், கலந்தால் தான் அந்த வடிவம் வரும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கலப்படம் செய்யப்பட்ட ஒரு பொண்ணு அதை காணிக்கையாக கொடுக்குறாங்க. ஆனால் பெட்டியினுடைய மூடியாக இருக்கக்கூடிய கிருபாசனத்துக்கு அது வரும்போது அது சுத்த பொண்ணாக இருக்குது. சுத்த பொண்ணில் ஒன்றுமே செய்ய முடியாது பாஸ்டர். அப்போ இவங்க எப்படி செஞ்சாங்க? அல்லேலூயா. பெட்டியினுடைய மூடி எப்படி செஞ்சாங்க? பசும்பொன். ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பின் அனுபவமும் இதுதான். ஆண்டவர்கிட்ட வரும்போது கலப்படம் செய்யப்பட்ட பொண்ணாக வருவோம். கர்த்தர் கரத்தில் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்த பொண்ணாக மாறுவோம். வெறும் கலப்படம் செய்யப்பட்ட பொண்ணாக இருந்தால் உடன்படிக்கை பெட்டிக்கு வர முடியாது. எப்போ சுத்த பொண்ணா நம்மளை உருக்கி கசடுகளை பூரா எடுத்து நம்மளை கொஞ்சம் வணைஞ்சி இல்லையா? இந்த பொண்ணு உருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தங்கம் உருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது என்ன செய்வாங்கன்னா உருக்கி ஒரு மாதிரி உருக்கி கருக்கிலாம் வச்சுருவாங்க. வச்சுட்டு அப்புறம் தண்ணியில் என்ன செய்வாங்க? போடுவாங்க. அந்த உருக்கி கருக்குறாங்கல்ல, அதில் கொஞ்சம் அதுக்கு பேர் தான் சேதாரம். அதுக்கு நம்மகிட்டே காசு வாங்குமா? அவன் சேதாரம் பண்ணிட்டு நம்மகிட்ட காசு வாங்குறது. இந்த பொண்ணில் இருக்கக்கூடிய கசடுகளையும் குப்பைகளையும் அழுக்குகளையும் கழிவுகளையும் சுத்தம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க? அது அப்பயும் அதில் செம்பு இதெல்லாம் கலந்துருக்கும். அது போகணும்னா பொன் முழுவதுமாக உருக்கப்படணும். உருகியது விழுந்தால் மட்டும்தான் அது சுத்த பொண்ணாக பிரித்தெடுக்கப்படும். அப்போது ஆண்டவர்கிட்ட வரும்போது கலப்படம் செய்யப்பட்ட ஒரு பொண்ணாக நம்ம வர்றோம். இப்போ சூழ்நிலைகள் திடீர்னு மோசமாகுது, சில மோசமான சூழ்நிலைகள் வருது. அது வரும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டியை நோக்கி போயிட்டுருக்குறோம், தேவ சமூகத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போ சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், வேலை ஸ்தலத்தில் வரலாம், சமுதாயத்தில் வரலாம். அதை பார்த்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. காரணம் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான்.
தேவன் மீது விசுவாசம் சரியாக இருந்தால் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அது நம்மளை என்ன செய்யாது, பயப்படுத்த முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து சொல்லலாம், இப்படி ஒரு நோய் பரவிக்கிட்டே இருக்கான், புதுசாக அப்போ சைனாலேருந்து ஒரு நோய் வருது அப்படின்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டு கூட சொல்லலாம். அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது உலகத்தில் இருக்கவனுக்கு ஒரு வேளை பாதிக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட நம்மை அது என்ன செய்யாது, பாதிச்சாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்ம உயிரெல்லாம் எடுக்க முடியாது. நாம் அதை எதிர்த்துட்டோம்னா அது நம்மளை விட்டு போயிடும். அப்போ பிரச்சனைகள் வழியாக போகும்போது ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. காரணம், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பை விட இந்த உலகத்தில் வேற எந்த பாதுகாப்பும் பெருசு கிடையாது. ஞாபகம் வச்சுக்க. என்ன புல்லட் ப்ரூஃப் போட்ட வண்டியில் போனாலும் சரி, எத்தனை எஸ்கார்டு கூட இருந்தாலும் சரி, அதை காட்டிலும் அதிகமான பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் உலக மக்களுக்கும் ஆவிக்குரிய மக்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கீதம் 91 படித்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாதுகாப்புன்றது தெரியும். நம்ம இந்த மாம்ச கண்ணில் பார்க்காதனால நம்ம என்ன செய்யறது இல்லை, நமக்கு டவுட் வருது. உண்மையிலே ஆண்டவர் கூட இருக்காரா? கண்டிப்பாக கூட இருக்கார். எப்படி சொல்ல முடியும்? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அவர் சொன்னால் அதை மாற்றி பேசுவாரா, இல்லை சொன்ன மாதிரி செய்வாரா? சொன்ன மாதிரி செய்வார். அப்போது நாம் ஃபீல் பண்ணுறோமோ ஃபீல் பண்ணலையோ, அவர் சொல்லிட்டாரு கூட இருப்பேன், அப்போ கூட இருக்கிறாருன்றதான் உண்மையை தவிர என் ஃபீலிங் என்னவா வேணா இருக்கலாம். ஏன்னா ஒரு நேரம் சந்தோஷமான ஃபீலிங் இருக்கும், ஆண்டவர் கூட இருக்கிறது போலவே தெரியும். ஒரு நேரம் ஆண்டவர் கூட இல்லாத போல தெரியும். என் ஃபீலிங் என்ன செய்யணும், கொண்டு போய் குப்பையில் போட்டுறணும். அது ஒன்றத்துக்கும் உதவாத ஃபீலிங், மாறிக்கிட்டே இருக்க ஃபீலிங். அது கர்த்தருடைய வார்த்தை தான் மாறாது, அந்த வார்த்தை தான் பிடிக்கணும். ஃபீலிங்கை வச்சு ஆண்டவர்கிட்ட போகிறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பை விட வேறு எந்த மனுஷனும், எந்த உலகமும், எந்த அதிபதியும் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ எந்த பிரச்சனையும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. உலகத்தில் பிரச்சனை வருமானா வரும், அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும் பிரதர். சிலர் நினைக்கிறது பிரச்சனையே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம், ஆண்டவர் சொன்ன கட்டளையில் கீழ்ப்படிஞ்சு நடக்கும், எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது. அதுக்கும் வழி இருக்குது. சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கணும்? அதுக்கு எங்கே இருக்கணுங்க? பூமியில் இருந்தால் நடக்காது. எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும். பரலோகத்துக்கு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, சந்தோஷமாக இருக்கலாம். எந்நேரம் பார்த்தாலும் சந்தோஷம்தான். விசுவாசிக்க வேண்டியதில்லை, பிசாசை திணிக்க வேண்டியதில்லை, எந்த தொல்லையும் கிடையாது. அல்லேலூயா. உலகம்னு இருந்தால், உலகத்தில் வாழ்ந்தோன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும், வரலாம். ஆனால் அதை நாம் எதிர்க்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இல்லைன்னா ஆண்டவர் எதுக்கு என் கூட? அல்லேலூயா. எதிர்ப்பதற்கு நமக்கு தேவனுடைய வசனமும் வார்த்தையும் தெரியணும். இருதயத்தில் வார்த்தையினால் நிரம்பி இருக்கணும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர், அதை பேசணும். சூழ்நிலை எவ்வளோ பெருசாக இருக்குன்றதை பேசுறது இல்லை, அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பேசுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பசும் பொன்னாய் மாறி இருக்கும்போது, தேவ சமூகத்தில் வந்திருக்கும்போது, தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்துட்டு மற்ற வேலைகளை செய்யும்போது, நீங்கள் வளர்கிறத ஒருவேளை நீங்கள் உணராமல் இருக்கலாம், உணரலாம். ஆனால் உங்களை பார்க்குறவன் சொல்லுவான், எப்படியோ இருந்தாங்க அவங்க, முதல்ல இந்த சர்ச்சுக்கு போனாங்க, வேறு மாதிரி ஆயிட்டாங்க, சர்ச்சில் பணங்கன்னு கொடுப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு பேசுவோம். பேசட்டுங்கிற நல்லது. இங்கே என்ன கொடுக்குறோம் நமக்கு தான் தெரியும். தேவனுடைய வார்த்தை என்கிற மன்னாவை கொடுக்குறோம், ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறோம். ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரிய ஆகாரம் தான் பிரதானம், மாம்ச பிரகாரமான ஆகாரம் பிரதானம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் செகண்டரி. மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் மாம்ச பிரகாரமான ஆகாரம் முக்கியம். ஆனால் ஆவிக்குரிய சபை, நம்ம தான் சொல்கிறோம், ஆவிக்குரிய சபையில் நம்ம எதை எதிர்பார்த்து வர்றோம்?
இந்த சர்ச்சுக்கு போனால் சர்ச்சு முடிஞ்சோடனே சாப்பாடு போடுவார். அதுக்காக வரோம் நம்ம. அதையும் செஞ்சுருக்கிறோம் ஒரு காலத்தில். அப்பா நடத்தும் போதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. எல்லா வாரமும் சாப்பாடு போடுவோம். நான் சாப்பாடுக்கு எதிரிலாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தராக சாப்பாடான வந்தால் நான் கர்த்தர் பக்கம் தான் நிற்பேனே தவிர சாப்பாடு பக்கம் நிற்க மாட்டேன். இல்லையா? டைம் ஆகி போச்சு, சாப்பாடு முக்கியம் இல்லையா? சரி, ஒரு நேரம் டயத்துக்கு சாப்பிடல, என்ன நடந்துடும்? கொண்டே குழியில் வச்சுருவாங்களா? இல்லை இல்லை, அம்மாவா இல்லையா? யாரையும் குழியில் வச்சிட மாட்டோம், நல்லா தான் இருப்போம். 2 நேரம் சாப்பிடாம இருங்க, உடம்பு இன்னும் நல்லாயிரும். டெய்லி இல்லைங்க, வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக உபவாசம் இருந்து பாருங்கள் சாப்பிடாம. அடுத்த நாள் எவ்வளோ பிரிஸ்காக இருக்கீங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நிகராக எதையுமே வைக்கக்கூடாது, யாரை வைக்கக்கூடாது. அதுதான் நம்ம சொல்கிறோம். கலப்படமாக இருந்த நாம் தேவ சமூகத்தில் வரும்போது பசும் பொன்னாய் மாற்றப்படுது. பசும் பொன்னாக மாறினதுக்கப்புறம் நம்மை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, சபைக்குள்ளே வர்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம். சர்ச்சுக்குள்ளே வந்து போதனைகளை கேட்டு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். தேவனுக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் ஒத்துழைக்கலைன்னா தேவனால் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ண முடியாது. ஏன்னா பூமியில் அதிகாரம் ஆண்டவருக்கு இல்லை, மனிதர்களுக்கு. நீங்கள் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் பிரதானமாக இருக்கணும், என் வாழ்க்கையில் நான் எதை செஞ்சாலும் நீங்கள் தான் என்னுடைய பிரதானமான தேவனாக இருக்கணும், உமக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்யுங்க, நான் எதை செய்யணும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க. நாம் அழைப்பு கொடுக்கும்போது தேவன் வந்து அதை செய்கிறார். ஏன்னா வாசற்படியில் நின்று கதவை தட்டுறவர் அவர். கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு உள்ளே வர்றவர் இல்லை, பிசாசு மாதிரி. பிசாசு தான் வெக்கம் கட்டவன். கொல்லப்புறம் எங்கே இருக்குது, எது எங்கே இருக்கோ அந்த வழியெல்லாம் உள்ளே வருவான், வீட்டுக்குள்ளே உங்கள் நினைவுக்குள்ளே வருவான், எதையாவது ஒன்று யோசிக்க பார்ப்பான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப டீசென்ட். அதனால தான் எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். டீசெண்டான காட். தட்டுவார், திறந்தீங்கன்னா உள்ளே வருவார். மனக்கதவை நம்ம திறந்தோம்னா உள்ளே வர்றார். நாம் அர்ப்பணிக்க ரெடியாக இருக்கணும். ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும், என்னுடைய வாழ்க்கையில் நீர் முழுவதுமாக என்னை ஆக்கிரமித்து நடத்துங்க, அதை சொல்லணும். தேவ சமூகத்தில் அமரணும். இதுவரை ஒருவேளை தேவ சமூகத்தில் அமராமல் அதை தவற விட்டவர்கள் இன்னிலேருந்து ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. எல்லா நாளும் இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் உட்காராமல் என் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்ததை விட எளிதாக நிறைவேறும். ஒன்று, தேவையில்லாத டயர்டு வராது. டயர்டு எப்போ வருது தெரியுமா? உடம்பு டயர்டு வேறங்க, மனசு டயர்டாகுது நிறைய பேத்துக்கு. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை நினைக்கிறாங்க, இது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது மாதிரி நடக்கல உடனே டயர்டாயிடும். கர்த்தர் இடத்துல கொடுக்கணும். கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து அவருடைய ஞானத்தோடு ஒரு விஷயத்தை அணுகும்போது உங்களுடைய மனம் சோர்வடையாது. ஏன்னா சோர்வடைகிற அளவுக்கு ஆண்டவர் விடமாட்டார். நீங்கள் நினச்ச காரியம் நினச்சதை விட 100 மடங்கு நல்ல விதமாக நடக்கும். அதை என்றைக்குமே நீங்கள் புரிஞ்சுங்க. அதனால தான் தேவ சமூகத்தில் உட்கார்றது ஏதோ ஊழியக்காரவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு நினைக்காதீங்க. இது ஒவ்வொரு ஆவிக்குரிய விசுவாசிக்கும் தேவன் கொடுத்த ஒரு வேலை. இதை செய்யாமல் இல்லைன்னா நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? தேவ சமூகத்தில் உட்காராமல் நம்மளும் வேலை செய்கிறோம், அவங்களும் வேலை செய்கிறாங்க. என்ன வித்தியாசத்தை நம்ம காட்ட போகிறோம்? நாம் வித்தியாசமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது உண்மையாக இருந்தால் நம்மை பார்க்கும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டுக்கு காய்கறி விற்கிறவங்களோ அல்லது இந்த மீன் விற்கிறவங்களாம் வருவாங்க. சில நேரம் அவங்க வந்துட்டு காலையிலே வந்து எங்கள் வீட்டில் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் வாங்கிக்கிங்கன்னுவாங்க. நாங்கள் அன்றைக்கி அந்த ஐடியாவிலே இருக்க மாட்டோம். ஒரு மீன் வாங்கணுன்ற ஐடியாவே இருக்காது. இல்லை நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணுவாங்க. ஏன்னு விசாரித்தா
உங்கள்கிட்ட விற்றுட்டு போனால் மதியானம் 12 மணிக்குள்ளே எல்லாத்தையும் நான் விற்றுடுறேன். அவங்க சொன்ன வார்த்தை. உங்கள்கிட்ட விற்றுட்டு போனால் எப்படி நடந்துச்சு? அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, நாம் ஏற்றுக்கொண்டோம். அப்போ நம்மை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகள் நடக்கும். இல்லைன்னா 3 மணி 4 மணி வரைக்கும் பசியோடு சுற்றுறாங்க பாவம், அவங்க விற்க மாட்டேங்குது, அப்பயும் மீதியை விழுகுது. கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை சாட்சியாக வைக்கணும்னா தேவ சமூகத்தில் நாம் அமரணும். தேவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ பசும் பொண்ணு, அதாவது பொன்னாய் இருந்த நம்மை பசும் பொன்னாய் மாற்றுவது கர்த்தருடைய வேலை. அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய வேலை. இதை கர்த்தரே செய்வார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. இருமட்டுமாய் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உடைய சமூகத்தில் அமர எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை செய்ய வேண்டிய பலத்தினாலும் ஞானத்தினாலும் எங்களை இடைகட்டுவீராக. உடைய கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல விதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.